ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நேத்தே நம்ம தலைவரோட வீடியோ போட்டு கம்பேக் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. பட் நம்ம ஆடியன்ஸ் ஆகி உங்களுக்கு நம்ம எப்போ சூர்யா அண்ணாவோட கண்டென்ட்டை பத்தி பேசுறோமோ அப்பதான் கம்பேக்கு. ஸோ இப்பதான் ஒரிஜினல் கம்பேக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சூர்யா அண்ணாவோட திரைப்படங்களை பத்தின அப்டேட்ஸை பத்தி தான் பேச போறோம். என்னென்ன திரைப்படங்கள்லாம் கருப்பு, அதே மாதிரி விஸ்வநாதன் சன்ஸ், சூர்யா 47, சூர்யா 48 நம்ம விட்ட இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பேசிடலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பார்த்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு. ஸோ பிளாக் பஸ்டர் ரெக்கார்டுங்க 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருச்சு. தமிழ்நாடுல எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 200 கோடி கலெக்ஷனை ரீச் பண்ண போது, 400 கோடி கலெக்ஷனை தொற்ற போது. ஸோ அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்காரு, பிரதீப் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்காரு, சூர்யா அண்ணாவால அந்த கலெக்ஷன் பண்ண முடியல. இதுல எல்லாம் வாய் மூட வச்சுட்டாரு. இந்த ஒரு படத்தை திருப்பி அவராலே பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ரெக்கார்ட் வந்து செட் பண்ணி வச்சிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ செகண்ட் விஷயம் அப்படின்னா விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ அந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு வந்து வெளியாக போகுது. அடுத்து வெளியாகக்கூடிய சூர்யானோட திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஸோ வேற லெவல் வெயிட்டிங். ஸோ ஒரு ராக்கி பாயா நம்ம அண்ணா வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு சாக்லேட் பாயா கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு படம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ ரீசெண்டா வெளியாயிருந்தது. சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கேர்ள்ஸுக்கான சாங். பாய்ஸுக்கான செகண்ட் சிங்கிள் விடணும்னா அதுதான் எங்களோட அடுத்த ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ அந்த வகையில் அந்த படம் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து சூர்யா 47. ஸோ அதுல வந்து போலீஸ் வேடத்தை நடிக்கிறாரு. ஸோ அதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருந்தோம். ஸோ அதோட ஷூட்டிங் இப்போ வந்து பரபரப்பா வந்து போய் முடிஞ்சிருச்சு. ஸோ ஷூட்டிங் முடிச்சு இப்போ அண்ணா வந்துட்டு சூர்யா 48ல வந்து கமிட் ஆயிட்டாரு. ஸோ சூர்யா 48க்கான பூஜை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போயிருந்தது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து போயிருந்தாரு. லுக் வைஸ் வேற லெவல்ல இருந்தாரு. ஹச் வினோத் பண்ண போறாரு, அவர் பண்ண போறாரு, இவர் பண்ண போறாங்க. கடைசியில வேட்டையன் படத்தோட டைரக்டர் ஞானவேல் அவர் தான் வந்து பண்ண போறாரு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவளமல்லி அவங்க தான் வந்துட்டுனா ஹீரோயினா இருக்காங்க. யாரா அந்த பவளமல்லின்னு சொல்லி வந்துட்டு கேட்காதீங்க. பேர் சக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பவளமல்லி சாங் தான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி பவளமல்லி பேரே வரப்போகுது. சாய் அபியங்கர் தான் இந்த ஒரு படத்துக்கும் சூர்யா 48 படத்துக்கும் வந்துட்டுனா மியூசிக் அப்படிங்கிறது வந்துட்டுனா போட போறாரு. ஸோ உண்மையிலே மச் எக்ஸ்பெக்டடுங்க அந்த ஒரு திரைப்படத்துக்கு. ஸோ அது வந்து 5 ரூபா டாக்டர் கான்செப்ட்ல ஏதோ ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். எப்படி ஜெய்பீம் பண்ணாரோ அதே மாதிரி பண்ண போறாருங்கிறாங்க. ஸோ வெயிட்டிங் என்ன மணிக்கு வந்துட்டுனா அவுட்புட் வந்து அவர் வந்து பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற நம்ம வந்து தான் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த வருஷம் முழுக்க நமக்கு சூர்யா அண்ணாவோட வருஷம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தீபாவளிக்கே சூர்யா 47 கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அண்ணாவோட பிறந்த நாள் வருது. ஸோ அதெல்லாம் நமக்கு சூர்யா 47 இல்ல 48ல இருந்து ஒரு தரமான அப்டேட் வந்து கிடைக்கும். என்ன அப்டேட் கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிற கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிட்டு பாருங்க. சேனலை புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.